கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் தேவார பாடல் பெற்ற 276 தலங்களை உங்களோடு பயணித்து கொண்டு இருக்கின்றேன். இன்று 13வது தலம் திருக்குறுகாவூர். கருகாவூர் வேற, திருக்கருக்காவூர்ன்றது கர்ப்பரக்ஷாம்பிகையும் முல்லைவனநாதரும் அருள் பாலிக்கும் தலம். இது திருக்குறுகாவூர். இந்த இடத்துலையும் அம்பிகை பேர் சுகப்பிரசவ நாயகி. அதனால் இங்கே வந்தாலும் குழந்தை பேர் உண்டு, மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை. சீர்காழியிலிருந்து ஒரு சுமார் 15 கிலோமீட்டர் பயணித்தால் திருக்குறுகாவூர்ன்ற தலத்திற்கு வரலாம். இறைவனுடைய பெயர் பார்த்திங்கன்னா வெள்ளடைநாதர், வெள்ளை இடைநாதர், அதாவது ஸ்வேத ரிஷப ஈஸ்வரர்னு பேர். வெள்ளை நிற ரிஷபத்தை அறத்தின் மீது விடையின் மீது ஏறும் அற்புதநாதர். இந்த ஊருக்கு பேரும் பார்த்திங்கன்னா வெள்ளடைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். திருக்குறுகாவூர், வெள்ளடை இதெல்லாம் ஊர் பேர். தல விருட்சம் இறைவனுக்கு சிவனுக்கு உகந்த வில்வம். அம்பிகை பெயர் பார்த்திங்கன்னா நிறைய பெயர்கள் உண்டு. அம்பிகைக்கு காவியங்கண்ணி இது ஒரு பெயர். இன்னொன்று நீலோத்பல விசாலாட்சி என்று பெயர். முன்பு சொன்னது போல சுகப்பிரசவ நாயகி இன்னொரு பெயர். அதனால் இந்த தலத்திற்கு வருபவர்கள் சுகப்பிரசவம் வேண்டி நல்லெண்ணெயை அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து அந்த நல்லெண்ணெயை எடுத்துக்கொண்டு வயிற்றில் தடவி வந்தால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் நடக்கும். இன்னொரு விஷயம், விஞ்ஞான ரீதியாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை வயத்தில் தடவ உடலில் இருக்கும் உஷ்ணம் தணியும். உஷ்ணம் தணிந்தாலே நமக்குள் நடக்க வேண்டிய எல்லாவித மாறுதல்களும் செயல்பாடுகளும் உடலில் தானாக இயங்கும். இப்படி விஞ்ஞானத்தோடு இன்னும் மேன்மையான கருத்துக்களை கொண்டது தான் நம்ம மெய்ஞானம். சரி, இந்த தலத்திற்கு என்னென்ன அருளி செயல்களை இறைவன் செய்தார்? இந்த தலத்திற்கு சம்பந்தர் வந்தார். அதுவும் எங்கேருந்து வராராம்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குலச்சிறை நாயனாரோடு மங்கையர்க்கரசியாரோடு மதுரையம்பதிக்கு சென்று சமணர்களோடு வாதம் செய்தார். அனல்வாதம், புனல்வாதம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே சமணர்களை கழுவில் ஏற்றினார்கள். சம்பந்தர் பெருமான் ஏற்றவில்லை, ஆனாலும் சமணர்கள் கழுவில் ஏறினார்கள் அல்லவா? அந்த கழுவில் ஏற்றிய பாவங்கள் தீர்வதற்காக அங்கிருந்து சீர்காழி வந்து இறைவனை பிரார்த்தித்து எனக்கு காசிக்கு செல்ல வேண்டும், அந்த பாவத்தை போக்க கங்கையில் நீராட வேண்டும் என்று வேண்டினார். உடனே இறைவன் சொன்னாராம், குழந்தை நீ காசிக்கெல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு காசி பிரயாணம்ன்றது பார்த்திங்கன்னா பல கிலோமீட்டர், ஆனாலும் நிறைய பிரயாண வசதியெல்லாம் இருக்குது. அன்று காசி என்பது பல நாட்களும் பல ஊராக தங்கி சத்திரத்தில் கிடைப்பதை உண்டு சென்று வரக்கூடிய பெரிய பிரயாணம். சிலர்லாம் காசிக்கு சென்றால் திரும்பி வரக்கூட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரயாணம், அருளோடு சென்று வர வேண்டும். ஆனால் இறைவன் திருவுள்ளம் கொண்டு குழந்தை சம்பந்தரை நீ காசிக்கு செல்ல வேண்டாம், நீ இந்த குறுகாவூர் தலத்துக்கு போ, அங்கே உனக்கு கங்கையில் நீராடி உன்னுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்று அவ்வளவுதானே. கங்கையை நாங்கள் வர சொல்கிறேன். சுவாமி பாடின பாட்டில் கூட கங்கையை முடிமேல் அணிந்தவர்ன்றத பல பதிகங்களில் சொல்லியிருக்காரு. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து, இப்படி பல பதிகங்களில் கங்கையை அணிந்த நாதனை புகழ்ந்திருக்கின்றார். அதனால் இறைவனின் ஆணையை ஏற்று காழியூர் பிள்ளை இந்த தலத்துக்கு வரார். இந்த தலத்து கிணற்றில் கங்கை பொங்கி வந்ததாம். இன்றும் தை அமாவாசை நாட்களில் பொதுவாக இந்த கிணற்று நீரை மக்கள் பயன்பாட்டிற்கு வைக்கவில்லை. ஆனால் தை அமாவாசை மட்டும் அதிலிருக்கும் நீரில் கங்கையானவள் குடிக்கொண்டு இருக்கின்றாள் என்ற ஐதீகத்தால் மக்கள் இன்றும் தை அமாவாசைக்கு இந்த கோயிலுக்கு சென்று அந்த நீரை எடுத்து நீராடி மகிழ்கிறார்கள். நம்முடைய பாவத்தை போக்கும் கங்கை இந்த திருக்கோயில் நீரில் தை அமாவாசை வாசம் செய்கின்றாள். அது மட்டுமா, சுந்தரர் வன்தொண்டர் என்று போற்றப்படுபவர். அவருக்கு இன்னைக்கு நமக்கு கூகுள் மேப்னு இருக்குது. நிறைய தலங்களை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். இது போல் பல யூடியூப் இணையதளங்களில் பதிவுகள் இருக்குது. ஆனால் சுந்தரர், சம்பந்தர், நாவுக்கரசர் பல அருளாளர்கள் வாழ்ந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கோயில் கோபுரம்லாம் கிடையாது. காட்டிற்குள்
அல்லது சின்ன இடங்களில் லிங்க திருமேனி, அதன் மீது தான் அவர்கள் பாடினார்கள். பிரம்மாண்டத்தை பார்த்து பாடவில்லை. சுந்தரர் இந்த தலத்தை கடந்து போயிட்டாராம். சுவாமிக்கு இங்கே நான் இருக்கிறது பாவம் இவனுக்கு தெரியாதே, இது ஒரு ஆரண்யமாச்சே, எப்படி சுந்தரர் என்னை பார்ப்பான், என்னை பார்த்தால் அழகான தமிழ் பாட்டு ஒன்று பாடுவாரே அப்படின்ற நோக்கத்தால் ஒரு வயோதிகர் மாதிரி சுந்தரரை போய் பார்த்தாராம். பசியோடு போகிறார், காட்டில் எங்கேயுமே உணவு கூட இல்லை, பசி மயக்கமாக இருக்குன்னு இந்த தலத்தை கடந்து கொண்டு சுந்தரர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயோதிகர் வந்து, ஐயா பார்க்க ரொம்ப பசியாக தெரியுறீங்க, இந்த இடத்துல வாங்க, ஒரு சின்ன கோயில் இருக்குது, அங்கே நான் எல்லாருக்கும் உணவு கொடுக்க போகிறேன், நீங்களும் சாப்பிட்டு போங்களேன். அப்படியா, ரொம்ப பசியாக இருக்குது, கோயில் வேலை இருக்கா, வரேன் அப்படின்னு வந்த உடனே சிவனடியார்களோடு அன்னமிட்டார் இறைவன். சுந்தரருக்கு அழைத்து விருந்து அன்னமிட்ட இறைவன் இவர். இப்போ நாமெல்லாம் இந்த கோயிலுக்கு போனோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பசி என்ற துன்பத்தில் நாம் கண்டிப்பாக உழல மாட்டோம். அப்படியெல்லாம் அன்னமிட்ட உடனே சாப்பிட்டார். உண்டமயக்கம் தொண்டருக்கு உண்டுன்ற மாதிரி உடனே தூங்கிட்டார் சுந்தரர். நடந்து வந்த களைப்பு, பசி களைப்பு, சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஓய்வெடுத்து கண்ணை விழித்து பார்த்தா யாரும் அன்னமிட்டதாகவும் அந்த இடத்துல ஆட்கள் இல்லை, தன்னோடு உணவருந்தியவர்கள் மாதிரி யாரும் கூட இல்லை. அப்போ அந்த இடத்துல எதுவுமே நிகழாத மாதிரி இருக்கு, ஆனால் வயிறு நிறைந்து இருக்கிறது. ஆஹா, இறைவன் எனக்காகவே வந்திருக்கின்றார், எனக்காக உணவிட்டார், இங்கே இருக்கும் கோயிலில் தன்னை காண்பித்துக் கொள்வதற்கு அப்படின்ற உண்மையை அறிந்து இறைவன் மீது திருப்பாட்டு பாடிய தலம். இன்னொன்று, துர்வாசர் அப்படின்ற முனிவர்னாலே கோபமான முனிவர், நிறைய புராணங்களில் வருவார். ஆனால் அவர் இந்த தலத்தில் சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கின்றார். அப்போ இந்த தலத்திற்கு வந்து வெள்ளடைநாதரை, சுகப்பிரசவ நாயகியை வணங்கினால் என்னவெல்லாம் கிடைக்கும்? குழந்தை பேரு சுகப்பிரசவத்தோடு நடக்கும். வாழ்க்கையில் உணவு என்ற ஒரு விஷயத்திற்கு நாம் என்றுமே அலைய மாட்டோம். இறைவன் தேடி வந்து அன்னத்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, கோபம் கொண்டு இருந்தால் உடலில் பல வியாதிகளும் வரும். அதெல்லாம் நீங்கி மனதில் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு வாழ்ந்தால் ஆனந்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக வாழ்வோம். அதனால் இந்த தலத்திற்கு வாருங்கள். இங்கு இருக்கும் அம்பிகையானவளை வணங்கி, இறைவன் வெள்ளடைநாதரை வணங்கி எல்லா வளத்தையும் பெறுங்கள். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.